ஹலோ வெற்றிவானல் வீவர்ஸ், வீட்டுக்கு சாம்பார் பொடி தான் அரைக்க போகிறேன். அதுக்கு தான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. காஞ்ச வத்தல் இந்த இவ்வளோகான் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு, சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். தனியா 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அதை கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கரண்டி வர மாதிரி, கரண்டி ஸ்பூன் இல்லை கரண்டி வர மாதிரி மிளகு எடுத்து வச்சுருக்கேன். அரை கரண்டி வர மாதிரி சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பும் போடுங்க, நல்லது. அதே போல் சீரகமும் அரை கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் ஒரே ஒரு ஸ்பூன், நல்லா கவனிங்க, ஒரு ஸ்பூனுக்கு தான் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூனுக்கு கடுகு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் அதிகம் போட்டுறாதீங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு தான் இது எடுத்திருக்கேன். இது ஒரு ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். அப்புறமா உளுந்து ஒரு அரை கரண்டி வர மாதிரி உளுந்து எடுத்திருக்கேன். இதுக்கு மெயினான இது என்னென்னா, இங்கே கடலைப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட என்ன போடுவாங்கன்னா துவரம்பருப்பு தான் போடுவாங்க. துவரம்பருப்பு சாம்பாருக்கு துவரம்பருப்பே போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். மஞ்சள் நான் பவுடர் மஞ்சள் நான் அரைச்சி வச்சுருப்பேன், அதுதான் இதில் மிக்ஸ் பண்ணிக்குவேன். மஞ்சள் போடணுன்றதுக்காக காட்டுறேன். இது கூட பெருங்காயம், முழு பெருங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதையும் கூட போட்டு வறுத்து போட்டுக்கிடுவேன். அதையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட முழு பெருங்காயம் என் கடையில் கிடைக்காதனால பவுடர் பெருங்காயம் வாங்கியிருக்கேன், அதை தான் போடுவேன். இந்த பவுடர் பெருங்காயத்தை தான் போட்டுக்கிடுவேன், எனக்கு கிடைக்கல, அதனால தான் நான் மோஸ்ட்லி முழு பெருங்காயம் தான் போடுவேன். இதையெல்லாம் போட்டு என்ன பண்ணணுன்னா, தாச்சில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டால் போதும், நிறையா இல்லை. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு இதையெல்லாம் நல்லா அழகாக வறுத்து எடுத்துக்கிடுவேன். கறியை விட்டுறாதீங்க. தீயை ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு அழகாக பொறுமையாக வறுத்து ஆற விட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுருவேன். சிலர் ஒன்று ஒன்றா போட்டு வறுக்கணும்பாங்க, அப்படிலாம் தேவையே இல்லை. மொத்தமாகவே போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அழகாக வறுத்து எடுத்துக்குவோம். அது பக்குவம் நமக்கே தெரியும். அழகாக வறுத்து எடுத்தோன்னா கரியாத மாதிரி நல்லா கொஞ்சம் சூடு ஏறின மாதிரி வறுத்து எடுத்துக்குவேன். ரொம்ப வறுக்க மாட்டேன். எடுத்துகிட்டு அப்புறமா பொடி பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இது கெட்டே போகாது. கிட்டத்தட்ட 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை 3 மாதம் ஆனால் கூட கெட்டே போகாது, நல்லாயிருக்கும். கடையில் விற்கிற இதெல்லாம் வாங்காதீங்க, சாம்பார் பொடியை. இது மாதிரி அரைச்சி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்க.